ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு ஆட்டோமேட்டட் பேத்தோல் டிடக்ஷன் ஃபார் சிஸ்டம் ஃபார் சேஃபர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாக நம்ம வந்துட்டு பேத்தோல் டிடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பேத்தோல்னா என்ன அப்படின்னா, இப்போ ரோட்டில் நம்ம யூஸ்வலாக ஒரு டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு ஒரு ஃப்ரண்டில் ஒரு கேமரா வச்சு அந்த கேமராலேருந்து நம்ம பேத்தோல்ஸ் லைக் பெரிய பள்ளங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த பள்ளங்களை சில பேர் தெரியாமலே ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதை ஏஐ வழியாக நம்ம எப்படி ஒமிட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட். சேம் திங் இன்னொரு பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ரோட் அசஸ்மெண்ட் டூல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒரு வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த வெஹிக்கிளில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணி ரோடோட அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு ஒரு ரோடு வந்துட்டு ரொம்பவே டேமேஜாக இருக்குது அப்படின்னா அதோட பேத்தோல்ஸ், அதோட பேச்சஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்களை ஐடென்டிஃபை பண்ணாதான் ஃபர்தராக அந்த ரோடுக்கு என்ன மாடிஃபிகேஷன் வேணும், அதோட அசஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, அதோட டேமேஜோட சிவியாரிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு மேனுவலாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த அசஸ்மெண்ட் டூலை பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் எவ்வளோ பள்ளம் இருக்குது அப்படின்றத மேனுவல் சர்வே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக ஒரு அசஸ்மெண்ட் டூல் லைக் ஒரு வெஹிக்கிளில் ஒரு கேமரா வச்சு அந்த கேமராலேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ரியல் டைமாக பேத்தோலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த பேத்தோலேருந்து அந்த ரோடோட கண்டிஷன் நம்ம ஈஸியாக ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இதோட ப்ராஜெக்டோட ஒர்க்கு. ஸோ இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரைவர் அசிஸ்டன்ஸ் டிவைஸ், அதாவது ஒரு டிரைவருக்கு அசிஸ்டிவ் டிவைஸாக இது வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரோட்டில் போகும்போது அதோட பேத்தோல்ஸை பொறுத்து ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த பேத்தோல்ஸை இந்த கேமரா சென்ஸ் பண்ணி ஏஐ டிடெக்ட் பண்ணும்போது டிரைவருக்கு இண்டிகேஷனாக சொல்லிடும் இத்தனை பேத்தோல்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ அப்போ டிரைவர் சேஃப்டியாக அதை டிரைவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மெயினாக வந்துட்டு ஏஐ பேஸ்டு அல்கோரிதம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யோலோ V8, அதாவது யூ ஒன்லி லுக் ஒன்ஸ் வெர்ஷன் 8 அப்படின்ற மாடலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இது ஒரு மாடல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். சேம் திங் வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ், வெப் அப்ளிகேஷன், ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதில் ரியல் டைமாக வீடியோவாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், அதோட பேத்தோலோட டிடெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதோட ஓவரால் ஒர்க்கிங். ஸோ இதோட பிளாக் டயக்ராம் பார்க்க போனீங்க அப்படின்னா இதோட டேட்டா செட் இப்போ இனிஷியலாக வந்துட்டு என்ன டேட்டா செட் எடுத்திருப்போம் அப்படின்னா ரோடோட பேத்தோல் டேட்டா செட் தான். நமக்கு நம்பர்ஸ் ஆஃப் பேத்தோல்ஸ் வச்ச டேட்டா செட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பேத்தோல்ஸை வச்சு மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்ப போகிறோம். சார் தட் கால்ட் அஸ் யோலோ V8 மாடல். அந்த யோலோ V8 மாடலுக்கு இந்த டேட்டா செட் எடுத்துகிட்டு ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம். ப்ரீ ப்ராசஸிங் ஜஸ்ட் ஆஃப்டர் collection of images, just we resize the images and we apply the annotation or augmentation, just rotate or normalization, or if you want to locate the particular பேத்தோல்ஸ் அனோட்டேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பேத்தோல் அப்படின்றத அனோட்டேட் பண்ணி சொல்லியிருப்போம். இந்த ப்ராசஸை ப்ரீ ப்ராசஸிங்கில் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ ஆஃப்டர் தட் மாடல் ட்ரைனிங் பார்க்க போனீங்கன்னா வி ஜஸ்ட் ஸ்பிளிட் த டேட்டா இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் த ட்ரைனிங் டேட்டா செட் அண்ட் டெஸ்டிங். ஸோ எதுக்காக இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டெஸ்டிங் டேட்டா செட் மெயின்லி அந்த யோலோ V8 மாடலோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காக வி ஜஸ்ட் ஸ்பிளிட் த டேட்டா இன்டு டூ டைப்ஸ். ஸோ இந்த ட்ரைனிங் டேட்டா செட் எடுத்துகிட்டு மிஷினுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். மிஷின் மீன்ஸ் தட் யோலோ V8 மாடலுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம். ஆஃப்டர் கெட்டிங் ட்ரைனிங் வி அப்ளை த டெஸ்ட் டேட்டா செட் இன்டு த ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனுக்காக அப்ளை பண்ணும்போது இந்த ட்ரைனிங் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது அப்படின்றது தான் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், தட் கால்ட் அஸ் அக்யூரசி செக்கிங். ஸோ ஆஃப்டர் செக்கிங் த அக்யூரசி வி ஜஸ்ட் சேவ் தட் மாடல் இன் ஃபார்ம் ஆஃப் PTH, பைடார்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ PTH ஃபார்மெட்டில் சேவ் பண்ண மாடலை சேவ் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் சேவிங் த மாடல் வி ஜஸ்ட் கிவ் தட் மாடல் இன் த பேக் எண்ட் ஆஃப் ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷனில் ஒரு இன்புட் வீடியோ கொடுக்க போகிறோம். அந்த கொடுக்கப்பட்ட வீடியோ வந்துட்டு இந்த மாடலுக்கு இன்புட்டாக போகும்போது மாடல் வில் ப்ரிடிக்ட் த பர்டிகுலர் pathols wherever located in the pathols. Model will predict and locate the particular class label. Class label is called as a pathols. So after pathol
ப்ரிடிக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேத்தோட ஏரியா நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஓவரால் எவ்வளவு பிக்சல்ஸ் அதில் இருக்குது அப்படின்றத ஒரு ஏரியா கால்குலேஷன் வச்சு ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ஓவரால் ப்ராசஸ் இதுதான். இதை மஸ்ட்டு மாடல் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்ற அவுட்புட்டை பார்க்கலாம். அதை நான் ஜூபிட்டர் நோட் புக்கில் தான் டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட மாடல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் மாடல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ மாடல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான லைப்ரரிஸ், அப்புறமா டேட்டாவோட லோடிங், எனக்கு என்ன டேட்டா எடுத்துருக்கிறேனோ அந்த டேட்டாவோட லோடிங். ஸோ நான் ஒரு சாம்பிள் டேட்டா காட்டுறேன். ஸோ சாம்பிள் டேட்டாவில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட இமேஜஸ். ஸோ ஓவராலாக நான் எவ்வளோ இமேஜஸ் ட்ரைனிங்காக எடுத்துக்கிட்டேனோ அத்தனை இமேஜஸ் அங்கே இருக்கும். ஸோ ட்ரெயின்ன்ற ஃபோல்டருக்குள்ளாடி இமேஜஸ், அதுக்கு ஈக்குவலண்டான லேபிள். ஸோ ஓவரால் இந்த இவ்வளோ இமேஜஸ் வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன் ட்ரைனிங்காக. ஸோ பேத்தோல்ஸ் இருக்கக்கூடிய இமேஜஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ இமேஜஸ் எடுத்து தான் மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணோம். அதுக்கு ஈக்குவலண்டான லேபிளும் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ஐ மீன் கிளாஸ் வேல்யூ. ஸோ அந்த லேபிள் வேல்யூவும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வச்சு தான் மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மிஷின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்க்க போனீங்கன்னா டேட்டா செட்டை லோட் பண்ணதுக்கப்புறமா மாடலில் லோட் பண்ணி அந்த மாடலுக்கு ட்ரைனிங் பண்ண வேண்டியதான். ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறமா ஃபைன் டியூனிங் அப்படின்றத பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஃபைன் டியூனிங்கிறது ஜஸ்ட் வி இம்ப்ரூவ் த அக்யூரசி. ஸோ அந்த அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வி ஷுட் டூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபைன் டியூனிங். ஸோ ஃபைன் டியூனிங்கில் நிறைய பராமீட்டர்ஸ் நம்மளால் டியூன் பண்ண முடியும். ஸோ டியூன் பண்ணி ஆப்டிமைஸ்டு மாடலில் தான் நம்ம வந்துட்டு மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கொடுக்குறது அப்படின்றத அனலிசிஸ் பண்ணுறது தான் அடுத்த பார்ட்டு. ஸோ அந்த அனலிசிஸ் பண்ணி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பிளாட் பண்ணியிருப்போம். ஸோ பிளாட் பண்ணி இதோட அக்யூரஸியை செக் பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக இதோட அக்யூரஸி செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாடலை .pth அப்படின்ற பெஸ்ட் .pt அந்த வெயிட்டை நம்ம சேவ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஆஃப்டர் சேவிங் த மாடல் இந்த மாடலை தான் நம்ம வந்துட்டு ரியல் டைமாக ஒரு வெப் அப்ளிகேஷனில் பேக் எண்டாக கொடுத்துக்க போகிறோம். ஸோ பேக் எண்டை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது பேக் எண்டை பைத்தான் ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் க்ரியேட் ஆகிடும். இந்த லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் எடுத்து காப்பி பண்ணி எனி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ எனி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணும்போது இனிஷியலாக ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ ஹோம் பேஜுக்கு அப்புறமா ஒரு லாகின் பேஜ். இது ஒரு ஸ்டாட்டிக் லாகின் தான். ஸோ அட்மின் அப்படின்றத கொடுத்து ஒரு ஸ்டாட்டிக் லாகின் பண்ணியிருப்போம். லாகின் பண்ணதுக்கப்புறமா 2 டைப்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஒன்று வந்துட்டு இமேஜாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்துட்டு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜாக நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் இமேஜஸ் எடுத்துருக்கோம். இந்த இமேஜஸ்லேருந்து எனக்கு எப்படி ப்ரெடிக்ட் ஆகுது, எவ்வளோ ப்ரெடிக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஒரு இமேஜ் கொடுத்து அப்லோட் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஓவராலாக எவ்வளவு பேத்தோல்ஸ் இருக்குது, அந்த பேத்தோல்ஸோட ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்றத இது சொல்லிடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேத்தோல்ஸ் டிடெக்டட், அதோட ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்றத ஏரியா கால்குலேஷன் வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். எகெயின் வேறு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேத்தோல்ஸோட ரேஞ்சும் உங்களுக்கு வந்துட்டு இது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும். ஸோ எகெயின் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ சூஸ் த ஃபைல், ஒரு வீடியோ, ஒரு டெஸ்டிங்காக ஒரு வீடியோ வச்சுருக்கிறோம். அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட அவுட்கம் எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஸோ ஓவராலாக எவ்வளவு பேத்தோல்ஸ் டிடெக்டட், அதுக்கான ஏரியா எவ்வளவு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி இது சொல்லிடும். ஸோ ஒரு வீடியோ ரோடு அசஸ்மெண்ட் வெஹிக்கிளில் இதை வந்துட்டு ஃபிட் பண்ணும்போது இந்த வீடியோவிலேருந்து ரியல் டைமாக ஒரு கேமரா அந்த வீடியோவை ரோடோட பாட்டம் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வீடியோவிலேருந்து இந்த ஏஐ YOLO V8 மாடல் வில் ப்ரெடிக்ட் அ பர்டிகுலர் பேத்தோல்ஸ், தென் பேத்தோல்ஸ் வில் பி கவுண்டட், தென் ஓவரால் அசஸ்மெண்ட் வி கேன் டேக். ஸோ இந்த அசஸ்மெண்ட்லேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம்னா ரோடோட டேமேஜ் எவ்வளவு டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்ற அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். இந்த டேமேஜ்னால என்ன யூசேஜ் அப்படின்னா ஒரு ரோடு நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது இனிஷியலாக சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வேக்கான டூல் தான் இது.
இதை இதுக்கு முன்னாடி வந்த சிஸ்டம் லைக் இமேஜ் பேஸ் பண்ணி சிஸ்டமாக இருக்கட்டும், அக்யூரஸியாக இருக்கட்டும், இதோட ஐடென்டிஃபிகேஷன் ரேட், அதாவது அக்யூரஸி வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வி அப்ளை த யோலோ V8 மாடல். அந்த மாடல் வழியாக அட்வான்ஸ்டு AI டிடக்ஷன் அல்காரிதம் வழியாக நம்ம வந்துட்டு இதோட அக்யூரஸி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதை ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் டெப்ளாய் பண்ணியும் காட்டுறோம். இதுதான் ஓவரால் இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கு. தேங்க்யூ.